அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் இணைந்து நடத்தும் ரமலானுக்கான சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய முக்கியமான விஷயங்களை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஜக்காத்தும் பொருளாதாரமும் என்கிற தலைப்பின் கீழாக இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிற செய்தி மிக முக்கியமானதும் நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியதும், பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில், பல்வேறு விதமான விவாதங்களுக்கு பிறகு சரியாக எட்டப்பட்ட ஒரு மிக சரியான நிலைப்பாட்டை பற்றி தான் நாம் தற்பொழுது பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே மூமின்களுடைய பண்பை பற்றி சொல்லும் பொழுது, வஅகாமு ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று சொல்கிறார். வ ஆத்து ஜக்கா, மேலும் ஜக்காத்தை வழங்குவார்கள் என்று சொல்கிறார். அந்த அடிப்படையில் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று சில வரம்புகளை, சில விதிமுறைகளை நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஜக்காத் என்பதை பொறுத்தவரைங்க, அது ஒவ்வொரு மனிதருமே தன்னுடைய விருப்பப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த அம்சம் கிடையாது. மாறாக ஜக்காத்துக்கென்று ஒரு திட்டமிடலை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஜக்காத் எவ்வளவு காலகட்டம் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த ஜக்காத் என்பது எப்பொழுது ஆரம்பமாகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜக்காத்தினுடைய உச்ச வரம்பு, தமிழிலே உச்சவரம்பு என்று சொல்கிறோம், அரபியிலே நிசாபு என்று சொல்வார்கள். நிசாப் என்று சொன்னால் அதற்கு அளவு என்று அர்த்தம் வருகிறது. இந்த அடிப்படையிலே பல்வேறு விதமான கூறுகளோடு தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். முதலில் நாம் ஹதீஸுக்குள் செல்வதற்கு முன்னதாக நிசாப் என்று நாம் அரபியில் வார்த்தையை சொல்கிறோம் அல்லவா, அந்த நிசாபு குறித்த அடிப்படையான ஒரு தகவலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிசாப் என்று சொன்னால் நமக்கு அதை ஒட்டிய பல வார்த்தைகள் ஹதீஸிலே, குர்ஆனிலே பரவலாக காணப்படுகிறது. அதிலே நீங்கள் குர்ஆனினுடைய 2வது அத்தியாயம் 202வது வசனம், 4வது அத்தியாயம் 7வது வசனம், அதிலே நீங்கள் பார்க்கலாம். 4வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லிர்ரிஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வலக்ரபூன், பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்றதிலிருந்து ஆண்களுக்கு பங்கு உண்டு. அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களுக்கும் ஒரு அளவு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நசீப் என்று சொன்னால் நிசாப் என்பதனுடைய ஒரே வேர் சொல்லிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான். நசீபு, நிசாபு, இது எல்லாமே பங்கு, அளவு என்பதை குறிக்கிறது. இந்த இடத்துல நிசாப் என்பது ஒட்டுமொத்தமாக எதற்காக வரலாற்றில் பிரயோகப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஜக்காத்தினுடைய அந்த உச்சவரம்பையும் அளவையும் குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பொது புரிதல் இருக்கிறது. நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நகையை அளவாக வைத்து தான் கொடுக்க வேண்டும். அப்படி நகையை அளவாக வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த நகையினுடைய அளவு எவ்வளவு, அளவாக நகையை வைக்கிறோம், அது எந்த அளவில் கொடுக்கிறது, 10 பவுனா, 20 பவுனா, அல்லது இஷ்டப்பட்ட மாதிரி கொடுத்துக்கலாமா, இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. பல விஷயங்களுக்கு நடுவில் தான் நாம் ஒரு செய்தியை பார்க்கிறோம். இதில் கடந்த காலத்தில் நாமளும் பல செய்திகளை வைத்து சட்டத்திட்டங்களை சொல்லி கொண்டு இருந்தோம். ஆனால் அதை ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய வேளையில் நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால்,
ஜக்காத் தொடர்பாக வரக்கூடிய பல்வேறு விதமான செய்திகள் பலகீனமாக இருக்கிறது. ஜக்காத்தினுடைய நிசாபு குறித்து வரக்கூடிய செய்திகள் பலகீனமானதாக, ஆதாரபூர்வம் இல்லாததாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் அடிப்படையில் ஒரு கொள்கையுடையவர்களாக இருக்கிறோம். பலகீனமான ஹதீஸுகளை கொண்டு, ஆதாரபூர்வம் இல்லாத செய்திகளை கொண்டு நாம் ஒரு சட்டத்தை எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை ஆரம்பத்தில் இருந்து நாம் கொண்டவர்களாக இருக்கிறோம். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் பலகீனமான ஹதீஸுகளை வச்சு நாம் ஜக்காத்தினுடைய நிசாபை கணக்கீடு செய்ய முடியுமா? முடியாது. உச்சவரம்ப கணக்கீடு செய்ய முடியுமா? முடியாது. அதுக்காகத்தான் நாம் ஜமாத்தின் சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு இறுதியாக ஒரு முடிவு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தான் நாம் இந்த உரையிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அதாவது பலகீனமான செய்திகள் ஏதாரமாக இருந்தாலும் கூட அதை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை, வாதத்திற்காக நாம் அதை சேகரிக்கவில்லை. மாறாக ஒரு பலமான செய்தி, சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதாவது அல் அம்வால் லில் காசிம் என்கிற நூல். அந்த நூலிலே 853வது செய்தியாக நாம் பார்க்கலாம். அதிலே இடம்பெறக்கூடிய வாசகத்தை நீங்கள் கவனியுங்கள். முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி என்கிற தாபி அவர் அறிவிக்கிறார், அன்னஃபி கிதாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதரின் ஏட்டிலேயும், வஃபி கிதாபி உமர் அவர்களுடைய ஏட்டிலேயும், ஃபிஸ் சதகத்தி, அதாவது ஜக்காத் என்கிற தர்மம் குறித்து சில தகவல்கள் இருந்தது. அன்ன ஸஹப, தங்கம் என்பது, லா யுஹது மின்ஹு ஷைஉன் ஹத்தா யபுலுக 20 தீனாரன், தங்கம் 20 தீனார்களை அடையும் வரை அதில் ஜக்காத் எடுக்கப்படாது. இது ஒரு கருத்து. இந்த கருத்து அல்லாஹுடைய தூதர் எழுதின அந்த ஏட்டிலும் இருந்தது, உமர் அவர்களுடைய ஏட்டிலும் இருந்தது என்று அறிவிக்கிறார். அப்போ ஃபைதா பலக 20 தீனாரன், 20 தீனார் வரை ஜக்காத் எடுக்கக்கூடாது. 20 தீனாரை அடைந்து விட்டால் ஜக்காத் எடுக்க வேண்டும். எவ்வளவு ஜக்காத் எடுக்கணும்? அந்த 20 தீனாரில் எவ்வளவு அளவு எடுக்கணும்? ஃபஃபீஹி நிஸ்ஃபு தீனாரின், அந்த ஒவ்வொரு 20லும் அரை தீனாரை நாம் ஜக்காத்தாக எடுக்க வேண்டும். அந்த ஏட்டில் இருக்கிறது. அப்போ 20ல் அரைனா எவ்வளோங்க? 1க்கு 1/4 வச்சுங்க. 20ல் அரை என்று வைத்து கொண்டால் நீங்கள் 20 5ஆல் பெருக்கி பாருங்கள், 20க்கு அரை வருகிறது. அரையை நீங்கள் 5 வடிவத்தால் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் 2.5%. இதைத்தான் நம்ம சுருக்கமாக சொல்கிறோம். 2% சொல்கிறோமே, 2% என்பது ஹதீஸில் 2% என்றெல்லாம் இல்லை. 20 தீனாருக்கு 0.5% என்று இருக்கிறது. அப்போ 50 தீனாருக்கு 2.5% என்று தான் நம்ம பார்க்க முடிகிறது. வல் வரிக், வெள்ளியை பொறுத்தவரை, லா யுஹது மின்ஹு ஷையுன் ஹத்தா யபுலுக 100 திர்ஹமின், 200 திர்ஹம்கள் அது அடைகிற வரை அதில் ஜக்காத் எடுக்கப்படாது. ஃபைதா பலக 100 திர்ஹமின், அது 200 திர்ஹத்தை அடைந்து விட்டது என்று சொன்னால், ஃபஃபீஹா 5 தராஹிம், அதிலே 5 திர்ஹம்கள் ஜக்காத்தாக எடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ நல்லா கவனிச்சுங்க, வெள்ளிக்கும் அல்லாஹுடைய தூதர் சட்டம் சொல்கிறார்கள், 200 திர்ஹம் வருகிற வரை, தீனார் என்றால் 20, திர்ஹம் என்றால் அதிலேயே 10 மடங்கு, 20 அல்ல. வெள்ளி காசு என்று சொன்னால் 20 அல்ல, 200 காசுகள் வந்து விட்டது என்று சொன்னால் அதில் நீங்கள் என்ன செய்யுங்க, 5 மடங்கு எடுத்துருங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொல்வதை அல் அம்வால் லில் காசிம் என்கிற நூலிலே 853வது செய்தியாக நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த செய்தி தாங்க அடிப்படை. தங்கத்தில் நாம் அளவாக வச்சுக்கிட்டோம் என்று சொல்வதற்கும் இந்த செய்தி தான் அடிப்படை. தங்கத்தில் 2.5% ஜக்காத்து என்று சொல்வதற்கும் இதுதான் அடிப்படை. இப்போ இந்த செய்தியில் தான் பல்வேறு விதமான சர்ச்சைகளை பல நபர்கள் கிளப்புகிறார்கள். என்ன சர்ச்சை என்று சொன்னால், நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கலாம், அல்லாஹுடைய தூதரின் ஏட்டிலேயும் உமர் அவர்களுடைய ஏட்டிலேயும் ஜக்காத்து குறித்த தகவல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சொல்கிறவங்க யார் தெரியுமா? முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி என்கிற இந்த தாபி தான் சொல்கிறார். சஹாபி சொல்லவில்லை. ஏனென்றால் அல்லாஹுடைய தூதரின்
சொல் செயல் அங்கீகாரம் எதுவாக இருந்தாலும் கூட அதை எடுத்து சொல்வதற்கு தகுதியுடையவர்கள் ஹதீஸ்களை அடிப்படையிலும் சரி, யதார்த்தத்தின் அடிப்படையிலும் சரி, யார் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நபித்தோழர்கள் தான், சஹாபாக்கள் தான். இதில் சஹாபாக்களாக இருக்கிறாங்க இல்லை. முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் அல் அன்சாரி என்பவர் சஹாபி கிடையாது. அன்சாரின்ற பேரை பார்த்துட்டு சஹாபின்னு நினச்சிடக்கூடாது. இவர் தாபி தான். இப்போது இந்த தாபியாக இருக்கக்கூடிய இந்த மனிதர் தான் ரசூல்லாவினுடைய ஏட்டில் இருந்துச்சு என்று அறிவிக்கிறார். உமர் அவர்களுடைய ஏட்டில் இருந்தது என்று அறிவிப்பது சிக்கல் இல்லை. ஏனென்றால் உமர் அவங்க சஹாபி, சஹாபியிடம் இருந்து தாபி அறிவிக்கிறார், அது கூட ஏற்புடையது. ஆனால் ரசூல்லா ஏட்டிலே இருந்துச்சுன்னு அறிவிக்கிறார் பாருங்க, இது பார்ப்பதற்கு ஒரு தொடர்பு அருந்த செய்தி போல. அரபியில் சொல்வதாக இருந்தால் முர்சல் என்று சொல்வார்கள். முர்சல் என்றால் தாபி இருப்பார், ரசூல்லா இருப்பாங்க, இடையில சஹாபி மட்டும் விடுபட்டிருப்பார். இதுக்கு பேர் முர்சல். அதாவதுங்க ஹதீஸ் கலை என்பது, அறிவிப்பாளர் தொடர் என்பது ஒரு மெக்கானிசம் போல. முதல்ல ரசூல்லா, அடுத்து சஹாபி, சஹாபிக்கு அடுத்து தான் தாபி. இப்படி தானே வரணும். 1, 2, 3. ஆனால் 1, 3 இருக்கிறது, 2 இல்லை. இப்படி வச்சுங்களேன். இது ஃபுல்ஃபில் ஆகுமா? ஃபுல்ஃபில் ஆகாது. அது பரிபூர்ணமாகாது. அந்த அடிப்படையில் தான் இப்போ இங்கே மூன்றாவது நபராக வரக்கூடிய அப்துல் ரஹ்மான், முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் என்கிற அந்த தாபி, அவர் சரியானவராக இருக்கிறார். தாபி தான் சரி. ஆனால் ரசூல்லாட்டிருந்து இந்த கடிதத்தில் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ இது என்ன விஷயம் என்று என்ன செய்யலாம்? நாம் இந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பத்திற்கு ஆளாக வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல தான் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தாபி தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார், அதில் மாட்டுக்கருத்து அல்ல. ஆனால் நம்ம எப்படி பார்க்கக்கூடாது தெரியுமா? ரசூல்லா சொன்னாங்க, ரசூல்லா செஞ்சாங்க என்று ஒரு தாபி அறிவிக்கிறாரா? அது தவறு. அல்லாஹுடைய தூதர் இந்த காரியத்தை ஒப்புதல் கொடுத்தார்கள், அப்ரூவல் கொடுத்தாங்க என்று அறிவிக்கிறாரா? அது தவறு. அப்படி இல்லாமல் இந்த சஹாபி எப்படி அறிவிக்கிறார் என்றால், அல்லாஹுடைய தூதரின் கடிதத்தில் இருந்தது, அப்படித்தான் இவர் அறிவிக்கிறார். கடிதத்தில் இருந்ததுன்னு சொன்னால் இவருக்கு கடிதத்தை கொடுத்தது யார்? எப்படி இவர் கிடைச்சிச்சு? அந்த ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? மற்ற செய்திகளில் ஆதாரப்பூர்வமாக பார்க்கலாம். இந்த ஹதீஸ் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஜக்காத்தினுடைய நிசாபு தங்கத்தில் நம்ம எடுக்கிறோம். 20 தங்கம், 20 தங்க காசு தீனார் விட்டது என்று சொன்னால் அதில் 0.5% என்று வருகிறது. அப்போ 0.5% என்றால் 100க்கு 2.5% என்பதற்கு நம்ம எடுத்துட்டோம். இப்போ இவர் ரசூல்லாவினுடைய ஏட்டில் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அந்த ஏட்டில் இருந்தது என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் எப்படி இவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற என்ன செய்யணும்? இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இதில் விடுபட்டவங்கள யார் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் விடுபடலைங்க. 1, 3 அவங்க தான் தொடர்புபடுறாங்க. ரசூல்லாவும் முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் என்கிற இந்த தாபியும் தொடர்புபடுகிறார்கள். உமரவங்களை நீங்கள் சைடில் வச்சுருங்க, அது வேண்டாம். இப்போது ரசூல்லாவுடைய ஏட்டில் இருந்துச்சுன்னு முகமது அறிவிக்கிறாரு. அறிவிக்கும் போது 1, 3 இருக்கிறது, 2 எங்கே என்கிற கேள்வி வருது இல்லையா? அதுக்கு இதே நூலில், அதாவது நீங்கள் பார்க்கலாம், அல் அம்வால் லில் காசிம் என்கிற நூலிலே 1389வது செய்தி. அந்த செய்தியை இதே முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் அன்சாரி என்கிற தாபி தான் அறிவிக்கிறார். அந்த செய்தியில் வருகிறது பாருங்க, இது ரொம்ப தெளிவான விஷயம். அதாவது லம்மா உஸ்துஹ்லிஃப உமர் பின் அப்துல் அசீஸ், உமர் பின் அப்துல் அசீஸ் அவர் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்ட பொழுது, இதில் வரக்கூடிய உமர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிடையாது, உமர் பின் அப்துல் அசீஸ் என்கிற ஒரு நபர், பிற்காலத்தில் வந்தவங்க தான், இவங்க சஹாபி கிடையாது. உமர் பின் அப்துல் அசீஸ் என்கிற மனிதர் ஒரு நல்ல ஆட்சியாளர் தான். அவர் தேர்வு செய்யப்பட்ட பொழுது அவர் மதீனாவிற்கு ஆளை அனுப்பி எல்தமிசு கிதாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா அம்ர் இப்னு ஹிஸாம் அம்ர் இப்னு ஹஸ்ம் ஃபி ஸதகா, அதாவது தர்மம் குறித்து, ஜக்காத் குறித்து அம்ர் இப்னு ஹஸ்முக்கு அல்லாஹுடைய தூதர் எழுதிய அந்த ஏடு, அதை தேடி வருமாறு இவர் மதீனாவிற்கு ஆளை அனுப்புகிறார். மேலும் உமர் அவர்களுடைய அந்த ஏட்டையும் தேடி வருமாறு ஆளை அனுப்புகிறார். நல்லா கவனிக்கணும். அதாவது போன ஹதீஸில் நீங்கள் பார்த்தீங்க, ரசூல்லாவினுடைய ஏட்டிலும் உமர் அவர்களுடைய ஏட்டிலும்
அந்த ஜகாத்தினுடைய நிசாபு குறித்த தகவல் இருந்துச்சு அப்படின்னு நம்ம முன்னாடி ஹதீஸ்ல சொன்னோம் இல்லையா. உமர் அவர்களுடைய ஏடு ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ ரசுல்லாவினுடைய ஏடுன்னு அந்த ஹதீஸ்ல வந்துச்சே, அந்த ரசுல்லாவினுடைய ஏடு எது? இவர் தாபி, ரசுல்லாவை சந்திக்கல, வேற யாராவது ஏட்டை பார்த்துட்டு அறிவிச்சிருக்கலாம் தெரியாம கூட அப்படின்னு சந்தேகம் வருது இல்லையா. இதைத்தான் முர்சல்னு சொல்றோம். அந்த சந்தேகத்துக்கு இங்க வேலையே கிடையாது, நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படி சொல்றோம் தெரியுமா? அந்த இடையில இருக்கக்கூடிய ஆள் யாரு? ரசுல்லாங்கிற முதல் ஆளுக்கும் முகமது பின் அப்துல் ரஹ்மான் என்கிற மூணாவது ஆளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இரண்டாவது ஆள் யார் தெரியுமா? அவர் தான் அம்ரு பின் ஹஸம் என்கிற சஹாபி. உமர் மாதிரி இவங்களும் சஹாபி தான். இந்த அம்ரு பின் ஹஸம் அவர்களிடத்திலும் உமர் அவர்களுடைய அந்த ஏடு அதையும் தேடுமாறு தான் இந்த உமர் பின் அப்துல் அசீஸ் அவங்க வந்து அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விடக்கூடிய நேரத்தில் அங்கே ஏடு கிடைக்கிறது. எப்படி கிடைக்க தெரியுமா? ஃபவஜத இந்த ஆலி அம்ரு பின் ஹஸம் கிதாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸதகா. அம்ரு பின் ஹஸம் என்கிற நபித்தோழரின் குடும்பத்தாரிடத்திலே அல்லாஹுடைய தூதர் எழுதி கொடுத்த அந்த ஏடு கிடைக்கப்பெற்றது. அந்த சஹாபியினுடைய குடும்பத்தார் வச்சிருக்கிறாங்க அந்த ஏட்டை. ஏன்னா இவர் வந்து அம்ரு பின் ஹஸம் வந்து ஒரு பகுதிக்கு என்ன செய்தார்? ஆளுநராக இருந்தார். அப்படி ஆளுநராக இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அவருக்கு எடுத்து கொடுத்தாங்க. இந்த அம்ரு பின் ஹஸம் என்கிற இந்த சஹாபியை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நேரடியாக நஜ்ரான் என்கிற பகுதிக்கு ஆளுநராக அனுப்பி வைத்தார்கள். அப்போ ஆளுநராக அனுப்பி வச்சா சும்மா அனுப்ப முடியாதுல்ல. அவங்களுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேட்லாம் என்ன செய்யணும்? எழுதி கொடுத்தாகணும். நீங்கள் போய் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அவருக்கு எழுதி கொடுத்தாங்க. அவருக்கு பிறகு அந்த கடிதம் அவருடைய குடும்பத்தார் இடத்துல இருக்கிறது. இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இங்கே உமர் பின் அப்துல் அசீஸ் அவர் ஆட்சிக்கு வர்றாரு. அவருக்கு ஜக்காத்தினுடைய சட்டம் வேணும்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்க தெரியுமா? குடும்பத்தார் இடத்துல அனுப்பி நீங்கள் அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு தூதுவர் அனுப்பி அம்ரு பின் ஹஸபினுடைய குடும்பத்தார்கிட்ட ரசூல்லா கொடுத்த ஏடு இருக்கிறது. சரி, அடுத்து வஜத இந்த ஆலி உமர கிதாப உமர ஃபி ஸதகாத்தி மிதுலு கிதாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா கவனிக்கணும். உமர் அவங்களுடைய குடும்பத்திலையும் உமர் அவர்களுடைய ஏட்டையும் பெற்றுக்கொண்டார்கள். அம்ரு பின் ஹஸம் வீட்டில் ரசூலுல்லாஹ்வினுடைய ஏடு இருந்துச்சு, உமருடைய வீட்டில் உமருடைய ஏடு இருந்துச்சு. சரி, இந்த உமர் அவர்களுடைய ஏடு இருக்கு பாருங்களேன், அதையும் வாங்கிட்டாங்க. அந்த ஏடு எப்படி இருந்தது என்று சொன்னால் மிதுலு கிதாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்ரு பின் ஹஸம் அவர்களிடம் இருந்த அல்லாஹுடைய தூதரின் ஏடு இருக்கிறதே அதே மாதிரியே இந்த ஏடும் இருந்தது. உமர் அவர்களுடைய குடும்பத்தார் இடத்துல இருந்த ஏடு இருக்கிறதே அது அல்லாஹுடைய தூதரின் ஏடு போல இருந்ததுன்னு சொல்றாங்க. அம்ரு பின் ஹஸம்கிட்ட இருந்தது தான் அல்லாஹுடைய தூதரின் ஏடு, உமர் அவங்கள்ட்ட இல்லை. உமர் அவங்களே அம்ரு பின் ஹஸமினுடைய ஏட்டை பார்த்தது அவங்களே எழுதியிருக்கிறாங்கன்றதுக்கு பின்னாடி ஆதாரத்தை நம்ம சொல்லுவோம். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. அம்ரு பின் ஹஸமுடைய ஏடு ரசூல்லா டைரெக்டாக கொடுத்தது, உமர் அவர்களுடைய ஏடு கையில் இருக்கிறது. ரெண்டையும் ஒப்பு வச்சு பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஃபனுசிஹாலஹு, அவர்களுக்கு ரெண்டையுமே அவங்க வந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி போட்டு, அன்னைக்குள்ள காலப்படி ஜெராக்ஸ் போட முடியாது, அன்னைக்குள்ள காலப்படி அதே மாதிரி பார்த்து டிட்டோவாக என்ன செஞ்சுப்பாங்க? எழுதி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க? எழுதி வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் அதில் உள்ள சட்டம் என்று என்ன செய்யறோம் இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஹதீஸில் முதல் ஹதீஸ், ரெண்டாவது ஹதீஸ், ரெண்டு ஹதீஸை சொல்லியிருக்கோம். முதலாவது செய்தி, அல்லாஹுடைய தூதரின் ஏட்டில் ஜக்காத்து குறித்து நிசாபி இருந்துச்சு என்று அறிவிக்கக்கூடியவர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் என்கிற தாபி. ரசூல்லா ஏடு இருந்ததா அறிவிக்கிறார். அந்த செய்தியினுடைய தெளிவைத்தான், அதனுடைய ஐயத்தை தான் இரண்டாவது செய்தி நீக்கிவிட்டது. ரெண்டாவது செய்தியில் தெளிவாக வந்துருச்சு. ரசூல்லாட்டிருந்து டைரெக்டாக முகமது பின் அப்துல் ரஹ்மான் அறிவிக்கலை, அம்ரு பின் ஹஸமுக்கு ரசூல்லா எழுதி கொடுத்தாங்க. அவர்கிட்ட என்ன செஞ்சுட்டாங்க? இந்த முகமது பின் அப்துல் ரஹ்மான் அறிவித்திருக்கிறார் என்பதை என்ன செய்கிறோம் இந்த இடத்துல நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இதில் எந்த விதமான முரசலும் கிடையாது, சஹாபி விடுபடவில்லை என்பதை இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும் என்பதை நாம் குறித்து கொள்கிறோம். ரெண்டாவது சொன்ன செய்தி அல் அம்வாலில் காசிம் என்கிற நூலிலே 1389 அதில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை இந்த இடத்துல நாம் வந்து தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு விஷயங்க. அடுத்து அம்ரு பின் ஹஸம் அவர்களிடம் இருந்த அந்த குடும்பத்தார்ட்ட இருந்த கடிதம் இருக்கு இல்லையா,
அந்த கடிதம் நபியின் கடிதம் தான் அப்படின்னு எப்படி நம்ம உறுதி செய்ய முடியும்? இது ஒரு ரெண்டாவது டவுட் வராட்டாலும் நாமளே அதுக்கு கேள்வியை எழுப்பி பதிலையும் சொல்லுகிறோம். அம்ரு பின் ஹஸ்முக்கு நஜ்ரானில் ஆளுநராக இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கடிதம் கொடுத்தாங்க. சரி, அதே கடிதம் தான் இந்த ஜக்காத் குறித்து உமர் பின் அப்துல் அசீஸ் அம்ரு பின் ஹஸ்மினுடைய குடும்பத்தாட்ட வாங்கினாங்களே, அந்த கடிதம் தான் இந்த கடிதம், ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு எப்படி முடிவு எடுக்க முடியும்? அது ஒரு டவுட் வருது இல்லையா? அதுக்கு தான் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அதாவது முசன்னஃப் அப்துர் ரஸாக் என்கிற நூலிலே 17698 அந்த ஹதீஸில் இருக்கிறது. அதில் என்ன இருக்குது தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்துங்க, அவங்க ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய நேரத்தில் விரல்களை யாராவது ஒரு ஆள் துண்டிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு சில ஈட்டு தொகைகளை சட்டமாக போடுகிறார்கள். எப்படி போடுறாங்க? அன்ன உமர ஜஅல ஃபில் இபுஹாமி, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருவிரலுக்கு பகரமாக ஹம்ச அஷரத்தன், அதாவது 15 ஒட்டகங்களை ஈட்டு தொகையாக கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. பெருவிரலை ஒருத்தர் உடச்சிவிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடச்சிட்டாருன்னு சொன்னால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸு கச்சேரி எல்லாம் இருக்கிறது. அது நீதி கிடைக்குமா கிடைக்காதா என்பது 2ஆம் பட்சம். அன்னைக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்படி போட்டு இழுத்தடித்து கொண்டிருக்க மாட்டார்கள். நம்ம நாட்டில் உள்ள மாதிரி எல்லாம் கையை உடச்சிட்டானா விரலை உடச்சிட்டானா இரு, ஒன்று அவனுக்கு அதே மாதிரி விரலை உடைக்கணும், ஒன்று இல்லைனா ஈட்டு தொகை கொடுத்துட்டு உடைச்சவர் என்ன செய்யலாம், ரிலீஃப் ஆகிக்கலாம். எவ்வளோ ஈட்டு தொகை கொடுக்கறது? அதுக்கு ஒரு ஃபிக்ஸடாக உமர் அவங்க வைக்கிறாங்க. 15 ஒட்டகங்களை நீ கொடுக்கணும். 15 ஒட்டகம்ன்றது காஸ்ட்லியான ஒரு இதுலங்க, பொருளாதாரம். பயந்துக்கிட்டவனா செய்வானா? ஜெயிலில் போட்டுன்னு சொன்னால் கூட அங்கே என்ன செய்வான், வேலை இல்லாதவன் எவனா விரலை பிடிச்சி உடச்சிவிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் இதில் அப்படி பண்ண முடியுமா? முடியாது. அதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, 15 ஒட்டகம் நீ கொடுக்கணும், பெருவிரலை உடைச்சா. அடுத்து ஒஃபி சபாபா, ஆட்காட்டி விரலை உடைத்தால் அஷரன் 10 ஒட்டகம் கொடுக்கணும். ஒஃபில் உஸ்தா, நடு விரலை நீ காயப்படுத்தினால் உடைத்தால் அஷரன், அதுக்கும் 10 ஒட்டகம் கொடுக்கணும். ஒஃபில் பின்சர், அடுத்து அந்த செய்தியிலே வருகிறது, அதாவது மோதிர விரலுக்கு திசான் 9 ஒட்டகங்களை கொடுக்கணும். ஒஃபில் ஹின்சர், சுண்டு விரலுக்கு சித்தன் 6 ஒட்டகங்களை கொடுக்கணும். இப்படி சட்டம் போடுறாங்க. இந்த சட்டம் தான் இருக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உமரவங்களுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். அது என்ன வாய்ப்பு என்றால், ஹத்தா வஜதுனா கிதாபன் இந்த ஆலி ஹஸ்ம் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஹஸ்ம் என்கிற சஹாபி இருக்கிறாரே, அவருடைய அந்த குடும்பத்தார் இடத்துல ஒரு கடிதம் இருக்கிறது. அந்த கடிதத்தை பார்க்குற வரைக்கும், அந்த கடிதத்தை இவர் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் இப்படித்தான் சட்டம் இருந்துச்சு. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்படியே தான் இந்த சட்டம் என்ன செய்யுது, போய்கொண்டிருக்கிறது. போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கடிதம் இருக்குது பாருங்களேன், கடிதத்தை பார்க்குறாங்க. அதில் பார்த்தா உமர் அவங்க சொன்ன மாதிரி பல வெரைட்டியாக சட்டம் கிடையாது. அதாவது கட்டவரலுக்கு ஒன்று, மோதிர விரலுக்கு ஒன்று, நடுவிரலுக்கு ஒன்று, ஆட்காட்டி விரலுக்கு ஒன்று, சுண்டு விரலுக்கு ஒன்று, இப்படி 5 விரலுக்கும் 5 சட்டம் போட்டு வச்சுருக்கிறாங்களே, அந்த மாதிரி இல்லை. அதில் எப்படி இருக்குது தெரியுமா? அன்னல் அசாபிய குல்லஹா, விரல்கள் அனைத்துமே சவா உன், எல்லாத்துக்கும் சமமான சட்டம் தான். ஃபௌஹிதபிஹி, அந்த அடிப்படையில் தான் தண்டிக்கப்படணும் என்று என்ன செய்கிறாங்க, அந்த ஏட்டில் இருக்கிறத பார்க்குறாங்க. இப்போ அந்த ஏட்டை இவர் வந்து பார்க்குறாரு. இதை முசன்னஃப் அப்துர் ரஸாக் என்கிற நூலிலே நாம் வந்து படிக்க முடிகிறது. இந்த மாதிரி நம்ம படிச்சிட்டோமா? இதில் நீங்கள் நல்லா கவனிங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க எந்த ஏட்டிலேருந்து சட்டை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஏட்டிலேருந்து தான். இந்த ஹஸ்ம் அவர்களுடைய குடும்பத்தாட்டை இருக்குது பாருங்களேன், அந்த ஏட்டிலேருந்து சட்டத்தை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதை வச்சு தான் தன்னுடைய ஆட்சிக்கே சட்டத்தை அவங்க வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, முகமது பின் அப்துர் ரஹ்மான் அவங்க அம்ரு பின் ஹஸ்ம் குடும்பத்தாட்டேருந்து அறிவிக்கிறாரு, அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னு அறிவிக்கிறாரு. அந்த ஏடும் உமர் அவர்களுடைய ஏடு ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உமர் அவங்க ஏன் இதை வந்து ஏற்றுக்கணும் சொல்லுங்கள்? அம்ரு பின் ஹஸ்ம் குடும்பத்தாட்ட இருந்தது ரசூலுல்லாஹ்வினுடைய ஏடு தான் என்று இருக்கிறனால தானே ஏற்றுக்கணும். ஏன்னா உமர் அவர்களுக்கு தெரியும், முகமது பின் அப்துர் ரஹ்மானுக்கு தெரியாது. சரி, அதை ஏற்றுக்கலாம். உமர் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு தெரியும்.
தெரிகிறனால தான் அவர்கள் இந்த கடிதத்திற்கு அப்ரூவல் கொடுத்து ஏற்றுக்கிறாங்க. அப்போ இந்த கடிதத்தில் தான் எல்லா சட்டங்களும் இருக்கிறது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம்? அம்ர் பின் ஹஸம் குடும்பத்தார்கிட்ட இருந்தது, அது நபி அவர்களுடைய கடிதம் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆக அந்த அடிப்படையில் நாம் இந்த இடத்துல கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தங்கத்தினுடைய நிசாப் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் என்பது அது தவறு கிடையாது, சரியான ஹதீஸ் தான், முர்சல் கிடையாது, அறிவிப்பாளர் தொடர் பலகீனமானது கிடையாது என்பதை என்ன செய்யறோம் இந்த இடத்துல நம்ம சொல்லுகிறோம். இது முதல் செய்தி. அடுத்துங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள், முதல்ல ஹதீஸ் சொன்னோம் இல்லையா, அதை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபியில் அடுத்தடுத்து சில ஆட்கள் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அவர்கள் குறித்தும் சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை என்ன செய்யணும் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும். என்னென்ன விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது என்று சொன்னால், அதாவது அதில் அறிவிக்கக்கூடிய நபர் எந்த செய்தி, இந்த குடும்பத்தார்கிட்ட ஏடு இருந்துச்சு, அந்த ஏட்டில் விரல்கள் அனைத்தும் சம்மந்தான், அந்த விரல்கள் இருக்கு இல்லையா, விரல்கள் சம்மந்தப்பட்ட அந்த ஹதீஸ், விரல்கள் அனைத்தும் சம்மந்தான், அந்த எல்லா விரலுக்கும் ஒரே மாதிரியான தண்டனை தான் அப்படின்னு அவங்க சட்டத்தை பார்த்தாங்க. பார்த்ததுக்கு பின்னாடி அவங்க சட்டத்தை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அந்த சொன்ன அந்த செய்தியிலையும் சில நபர்கள் சில வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள். அது என்னன்னு சொன்னால், அந்த விரல் சம்பந்தப்பட்ட செய்தியை அறிவிக்கக்கூடிய நபர்களில் சயீத் இப்னுல் முஸையப் என்கிற ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். இந்த சயீத் இப்னுல் முஸையப் இருக்கிறாரு, அவர் தான் பலகீனமானவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. பலகீனமானவர்னு சொன்னால் எப்படியெல்லாம் இவரை மறுக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது மேற்கண்ட செய்தியில் வரக்கூடிய சயீத் இப்னுல் முஸையப் அவர் உமர் அவங்கள நேரில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு மறுக்கிறாங்க. உமர் அவங்க இப்படி இருந்தாங்கன்னு இவர் சொல்கிறாரு, சயீத் இப்னுல் முஸையப் சொல்கிறாரு. அவங்க ரொம்ப காலம் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு சட்டத்தை வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கடிதத்தை பார்த்த உடனே எல்லா இதுக்கும் ஒரே சட்டம் அப்படின்னு மாற்றி விட்டாங்களே என்று ஒரு செய்தி வருது பாருங்களேன். இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய சயீத் இப்னுல் முஸையப் அவர் உமர் அவங்க காலத்தில் நடந்ததை அறிவிக்கிறார். அவங்க உமர் அவங்கள பார்த்ததே கிடையாது, அப்புறம் எப்படி இதை ஏற்றுக்கிற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இவங்களுடைய சொந்த கருத்து கிடையாது. இப்படி பல இமாம்களும் என்ன செய்கிறாங்க, இவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற என்ன செய்கிறோம் நாம் பார்க்குறோம். இதில் முக்கியமான கூற்று யாருடைய கூற்று என்று சொன்னால், அதாவது இவர் பார்த்தது கிடையாது என்று சொல்லக்கூடிய சில நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தங்களுடைய கருத்தாக அவர்கள் சொல்வதை பார்க்குறோம். இப்போது இந்த மாதிரி சொல்வதுக்கு தான் அவர் சந்திக்கவில்லை என்று சொல்கிறாங்க பாருங்களேன், அதை மறுத்து பல இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவதுங்க, ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், சரி, அது பொய் கிடையாது, அவங்க பார்த்தது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, அதுவும் உண்மைதான், பொய் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சயீத் இப்னுல் முஸையப் என்கிற ஒரு மனிதர், இவர் என்ன செய்கிறார் தெரியுமா, உமர் அவங்க இருக்கிறாங்க, உமர் அவங்கள பார்த்தது கிடையாதுன்ட்டு சில இமாம்கள் சொல்லுகிறார்கள். சரி, இப்படி அவர் பார்த்ததில்லை, அவர்கிட்ட எதையும் கேட்டதில்லை என்பது போல இமாம் யஹ்யா இப்னு முயின், இமாம் மாலிக் ஆகியோர் தான் என்ன செய்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி பார்க்கலன்னு ஒரு ஆள் சொல்கிறாங்களே, இதில் யஹ்யா இப்னு முயின் சொன்னது தப்பு கிடையாது, இமாம் மாலிக் அவர்கள் சொன்னது தப்பு கிடையாது. ஏன் தப்பு கிடையாது? சயீத் உமர் அவங்களை சந்தித்ததை யஹ்யாவும் மாலிக்கும் பார்க்கவில்லை, யஹ்யாவுக்கும் மாலிக்குக்கும் தெரியவில்லை. சரியா? ஒன்று. வேற எப்படி இவங்க சந்திச்சாங்கன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப சுலபம், ரொம்ப சிம்பிள். இவர் ரெண்டு பேரும் மீட் பண்ணி கேட்டுக்கிட்டது இவங்க ரெண்டு பேருக்கு தெரியலை. இவங்க ரெண்டு பேரும் அறியாத வகையில் அல்லாஹ் எப்படி அமைச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, வேறு இமாம்கள் இவங்க ரெண்டு பேர் சந்தித்ததை உறுதிப்படுத்துகிறாங்க. ஒருத்தர் வெள்ளை கேலி போட்டிருக்காரு, அவர் வெள்ளை கேலி போட்டதை ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாரு, பார்த்துட்டார். இன்னொரு நாள் ஃபேண்ட்டு போட்டிருக்காரு, ஃபேண்ட்டு போட்டதை இவர் பார்க்கல. பார்க்காதனால என்ன சொல்லுவார், வெள்ளை கேலி தானே உடுத்தியிருந்தார், அவர் ஃபேண்ட்டு போட்டு நான் பார்த்தது இல்லையம்பார். ஃபேண்ட்டு போட்டு பார்த்தது இல்லைன்றனால இவர் ஃபேண்ட்டே போட்டதில்லை அப்படியா நம்ம சொல்ல முடியும்? இல்லை, இவர் பார்த்தது வெள்ளை கைலி,
ஆனால் இன்னொருத்தர் ஃபேண்ட் போட்டு பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சது இவங்க 2 பேருக்கு நடுவில் கனெக்டிவிட்டி இல்லை என்பது தான். ஆனால் இவங்க அல்லாது இன்னொரு ஆட்கள் என்ன செஞ்சுருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க. அவர்களும் சரியான இமாம்கள் தான். அதை நமக்கு சொல்லக்கூடிய நூல் ஜரஹவ தஅதீல் என்கிற நூலிலே நீங்கள் பார்க்கலாம். 4வது பாகத்தில் 61வது பேஜ் அதில் வருகிறது. அதில் இவருக்கு பல நற்சான்றுகள், இவர் உமர் அவர்களை சந்தித்திருக்கிறார் என்பதுக்கு என்ன செய்யுது, பல ஆதாரங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் எப்படி வருகிறது தெரியுமா? அதாவது அஹ்மது பின் ஹம்பல் அந்த இமாமின் இடத்துல போய் கேட்குறாங்க, சயீத் பின் முஸய்யப் போன்றவர்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், அவங்க எப்படி நம்பகமானவங்களா, என்ன மாதிரி ஆள் என்று கேட்கப்படுகிறது. அப்போ அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறார், சிக்கத்தும் மின் அஹ்லில் ஹைர், அவர் நம்பகமான ஆள், நன்மைக்குரிய மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேலும் அவரிடத்துல கேட்கப்படுகிறது, அதாவது உமர் அவர்கள் வழியாக சயீத் அறிவிக்கிறார் என்று சொன்னால் அதை ஆதாரமாக எடுத்துக்கலாமா? இதான் கேள்வி. நல்லா கவனிக்கணும். உமர் உங்கள்கிட்ட இருந்து சயீத் எதையும் கேட்டதில்லைன்னு சொல்லிட்டு 2 இமாம்கள் விமர்சனம் வச்சுருக்கிறாங்க. அது குறித்து தான் இங்கே கேட்கப்படுகிறது. கேட்கும்போது இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, உமர் அவர்களிடமிருந்து சயீத் அறிவித்தால் ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேட்கப்படுகிறது. அப்போ அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறார்கள், ஹுவ இந்தனா ஹுஜ்ஜத்துன். இது என்ன கேள்வி? அவர் அறிவித்தா எங்கள் இடத்துல நாங்கள் ஆதாரமாக ஏற்றுக்கிறோம். ஏன் ஏற்றுக்கிறோம்? அது காரணத்தை பின்னாடி சொல்கிறாங்க. கத்ரா உமர, சயீத் பின் முஸய்யப் அவர்கள் உமர் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். முடிஞ்சு போச்சு. 1 சந்தித்தது மட்டுமல்ல, சமிஅ மின்ஹு, அவரிடமிருந்து அவர் செய்தியை கேட்டும் இருக்கிறார். முன்னாடி உள்ள 2 இமாம்களுடைய குற்றச்சாட்டை இவர் கேட்கல அப்படிங்கிறது, அவர் கேட்டதை இவங்க பார்க்கல, அதனால சொல்லிட்டாங்க. சரி, அஹ்மது பின் ஹம்பல் என்ன சொல்றாங்க, சமிஅ மின்ஹு, அவரிடம் இருந்து இவர் கேட்கவும் செஞ்சிருக்கார், பார்க்கவும் செஞ்சிருக்காரு. பார்த்துட்டு சும்மா போயிடல, காது கொடுத்து செய்திகளை ஹதீஸ்களை கேட்கவும் செய்திருக்கிறார். இதாலம் யுக்பல் சயீதன் உமர, உமர் அவர்கள் வழியாக சயீத் அறிவிப்பதை ஏற்கவில்லை என்று சொன்னால் ஃபமை யுக்பல், வேற யார் ஏற்றுக்கிறது சொல்லுங்க? வேற யார் ஏற்கப்படுவா? இவர் இவ்வளோ கரெக்டாக ஆத்தன்டிக்காக இருக்கிறாங்க, இவங்கள ஏற்றுக்கலன்னு சொன்னால் வேற யாரை தான் ஏற்றுக்கிறது என்று என்ன செய்கிறாங்க, அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு நெருப்பு தெரித்தார் போல ஒரு கருத்தை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் வைக்கிறாங்க அப்படிங்கிற என்ன செய்கிறோம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து அலி இப்னு மதீனி அவர்கள் அவங்களும் சொல்கிறாங்க, அதாவது யஸ்ஹு சிமாஹு மின் உமர, சயீத் அவர்கள் உமர் அவர்களிடம் இருந்து கேள்விப்பட்டிருக்கிறார், ஹதீஸ்களை காது கொடுத்து கேட்டிருக்கிறார் என்பது சரியாக இருக்கிறது. இப்போ விமர்சனமே கேட்கலன்றது தான். ஆனால் அலி இப்னு மதீனி அதுக்கு நேரடியாகவே சொல்லிட்டாங்க, தாராளமாக கேட்டிருக்கிறாங்க. யஸ்ஹு சிமாஹு அன் உமர, அவங்க உமர்கிட்ட கேட்டது 100% சரிதான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிற என்ன செய்கிறோம் இந்த இடத்துல நம்ம பார்ப்பது பொருத்தமானதாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2 செய்தி தான் ஜக்காத்தினுடைய நிசாப் குறித்து நம்ம எடுப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது, ஆதாரமானதாக இருக்கிறது. அந்த ஆதாரத்தை என்ன செய்கிறோம் இந்த இடத்துல நாம் நிவர்த்தி செய்ய முடிகிறது என்பதை இந்த இடத்துல கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், நாம் சொன்ன முதலாவது ஹதீஸ் சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு கருத்து இருக்குங்க, அதை நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கொள்ள வேண்டும். அந்த செய்தியில் வரக்கூடிய ஹபீப் இப்னு அபி ஹபீப் என்கக்கூடிய அறிவிப்பாளர், அதாவது உமர் அவர்களுடைய கடிதத்திலையும் அல்லாஹுடைய தூதரின் கடிதத்திலும் இப்படி இருந்துச்சு என்று அறிவிக்கக்கூடிய முஹம்மது பின் அப்துர் ரஹ்மான், அவரை பற்றி நம்ம பார்த்தாச்சு. அவருக்கு பிறகு அம்ரு பின் ஹரிம், அவருக்கு பிறகு தான் ஹபீப் இப்னு அபி ஹபீப் என்கிற ஒரு நபர். இவர் குறித்து என்ன செய்கிறாங்கன்னா, சில நபர்கள் இவர் பலகீனமானவர் என்று சொல்கிறார்கள். அவர் பலகீனமானவரா இல்லை பலமானவரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் பலகீனமானவர் என்று ஆகிவிட்டால் செய்தி பலகீனமாக ஆகிவிடுகிறது. செய்தி பலகீனமாக ஆகிவிட்டால் சட்டம் எடுக்க முடியாமல் போய்விடுகிறது. இப்போ இதுக்காக மேற்கொண்டு இந்த ஹபீப் இப்னு அபி ஹபீப் என்பவரை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் எப்படி வருகிறதுன்னு சொன்னால், அவரை பற்றி கலவையான விமர்சனங்கள் தான் வருகிறது. அவர் நல்லவர், அதாவது பலமானவர் என்றும் சொல்லப்படுகிறது, பலகீனமானவர் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ பலமானவர் பலகீனமானவர் இப்படி ஒரு ஆளை பற்றி 2 விதமான சட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் சிக்கல். இதை கொஞ்சம் ஆழமாக பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்.
பலகீனமானவர் என்று சொல்பவர்கள் வந்து ஒரு வெயிட்டான ஒரு கனமான எந்த விதமான காரணத்தையும் அவர்கள் என்ன செய்யவில்லை, வைக்கவில்லை. சில நபர்கள் தான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வலுவிழந்த காரணமாக இருக்கிறது என்பதை என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அந்த வலுவிழந்த காரணத்தை சொல்பவர்கள் யாராக இருக்கிறாங்க? அதாவது இவரை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய ஆள் வந்து யஹ்யா அல் கத்தான் என்கிற நபர் தான் என்ன செய்கிறாங்க, இவர் பலகீனமானவர் என்பது கொண்டு சொல்லி காட்டுகிறார். ஏன் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? யஹ்யா உல் கத்தான் என்பவர் வந்து ஒரு கடின போக்கு கொண்டவர். அரபியிலே முத்தனத்தேழ் அல்லது முத்த ஷத்தீத் என்று அரபியிலே ஹதீஸ் கலையிலே சொல்வார்கள். இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, கரெக்டான ஆட்களை இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க தான். ஆனால் இவங்க மனசுக்கு சரியாக படலைன்னு வச்சுங்களேன், உடனே என்ன செஞ்சுருவாங்க, இவர் பொய் சொல்லக்கூடிய ஆள் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. அவர் பொய் சொல்கிறவராக இருக்க மாட்டார். இப்போ ஒரு ஆள் வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறாரு. மாப்பிள்ளை பார்க்க போகும்போது விசாரித்து பார்க்குறாங்க, பையன் எப்படி, பையன் நல்ல பையங்க அப்படின்றாங்க. சரி எடுத்துக்கலான்னு சில பேர் எடுத்துப்பாங்க. சில ஆட்களையெல்லாம் விசாரிச்சுட்டு சரியாக இருந்தால் எடுத்துப்பாங்க. சில ஆளுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்ப்பாங்க, பையன் எப்படி, பையன் நல்ல பையன், படிச்சிருக்காரா, படிச்சிருக்காரு, நெட்டையாக இருக்காரா, நெட்டையாக இருக்கார், வேறு என்ன, ஆள் கொஞ்சம் ஒழுக்கமாக இருப்பாரா, ஒழுக்கமாக இருப்பார், இதெல்லாம் கேட்டுட்டு சில ஆளுக்கு எப்படி பார்ப்பாங்க, இதெல்லாம் நடந்த சம்பவம். அந்த பையனினுடைய தகப்பனாரை பார்ப்பாங்க. பார்த்தா அவர் என்ன செய்வார், கொஞ்சம் வழுக்க தலையாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். உடனே பையன் வேணாம். ஏன் வேணாம், வாப்பா மாதிரி இவருக்கும் வழுக்க தலை வந்துருச்சுன்னா. இந்த மாதிரி சில ஆட்கள் என்ன செய்வாங்க, ரொம்ப ஓவராக போட்டுக்கிட்டு ஆய்வு செய்வார்கள். பொண்ணு பார்க்க போகிற நேரத்தில் இப்படிலாம் நடந்திருக்கிறது. பொண்ணு பார்ப்பாங்க, இந்த பொண்ணு வேணும், ஏன்பா நல்ல பிள்ளை கரெக்டாக இருப்பாங்க, சரி ரைட் ஓகே, இப்படி எடுத்துக்கிறது சரி. இந்த பொண்ணு வேணாம், ஏன்பா வேணாம், இல்லை பொண்ணை பார்த்துட்டோம் நாங்கள், பொண்ணுனுடைய அம்மா உங்களுடைய தாத்தா பாட்டி அவங்களையெல்லாம் பார்த்தா அவங்களாம் ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க, இந்த பொண்ணு என்ன செய்யுது இப்போ ஒல்லியாக இருக்குது, கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப குண்டாயிருச்சுன்னா சிரமமாக போயிடும் அப்படிம்பாங்க. இப்படி இவங்க சொல்கிறனால இந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைன்னு ஆகிடுமா? இல்லை மாப்பிள்ளையே அவங்க சொன்னனால மாப்பிள்ளை சரியில்லைன்னு ஆகிடுமா? இல்லை. ஒவ்வொருத்தர் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப நுணுக்கி பார்ப்பாங்க. அவங்க நுணுக்கி பார்ப்பாங்க, அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு என்ன செய்யாது, அவங்களுடைய கண்டிஷன்ஸுக்கு அது வந்து அப்ளிகேபிள் ஆகாது. அப்ளிகேபிள் ஆகலைன்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்தமாக இல்லை அப்படியா சொல்லிட முடியும்? முடியாது. அப்போ யஹ்யா உல் கத்தான் என்பவர்கள் வந்து ரொம்ப கடுமையான செய்வாங்க, பார்ப்பாங்க, நுணுக்கி நுணுக்கி பார்ப்பாங்கன்னு வைங்களேன். அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு என்ன செய்யலை, இதில் வந்து கிடையாது அப்படிங்கிற என்ன செய்கிறோம் இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நாம் என்ன கவனிக்கணும்னு சொன்னால், இவரை குறித்து இந்த ஹபீப் இப்னு அபி ஹபீப் என்கிற இந்த நபர் குறித்து சஹீஹானவர் என்று பல அறிவிப்புகள் இருக்கிறது. அதை நம்ம பார்க்கலாம். அபூதாவுத் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அஹமது இமாம் அவங்கள்ட்ட கேட்டேன், ஹபீப் இப்னு அபி ஹபீப் அவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அஹமது அவர்கள் சொன்னார்கள், அர்ஜு ஐயக்கூன சாலிஹல் ஹதீஸ், அவர் ஹதீஸ் கலையில் நல்ல மனிதராக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். கான அப்துர் ரஹ்மான் அவர்கள் யு ஹதீஸ் அன்ஹு, அவர் வழியாக ஹதீஸ் அறிவிச்சிருக்காரு. நல்ல கவனிங்க, அதாவது சும்மா போகிற போக்கில் சொல்லலை. ஹபீப் இப்னு அபி ஹபீப் எப்படிப்பட்டவர் கேள்வியே அதுதான், அது சம்மந்தமாக தான் கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் தப்பானவராக இருந்தால் உடனே சொல்லியிருப்பாங்களா இல்லையா, அவர் தப்பானவருங்க நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் அப்படி இல்லாமல் இந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுமா, கேட்ட உடனே அப்படியா இதான் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், அர்ஜு ஐயக்கூன சாலிஹல் ஹதீஸ், அவர் ஹதீஸ் கலையில் நல்லவராக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். பொய்யர்னா சொல்லியிருக்க வேண்டியதானே. லைஃப்னா பலகீனம் என்றால் அம்மாடி அவர்கிட்ட எல்லாம் கேட்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க வந்து நல்ல சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வழியை அறிவிக்கவும் செஞ்சுருக்காங்க என்று இமாம் அஹமது அவர்கள் சொன்னதை சுஆலாத்து அபூதாவுத் என்கிற நூலில் என்ன செய்கிறோம் நாம் வந்து பார்க்க முடிகிறது. இது ஒரு விஷயம். அடுத்து தஹதீப் என்கிற நூலிலே நம்ம பார்க்கிறோம். அதாவது இப்னு அபி ஹைத்தம் அவர்கள் சொல்கிறார்கள், நஹானா இப்னு முயின் அன் நுஸ்மியா ஹதீஸஹு, அவருடைய ஹதீஸை கேட்காதீங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, இப்னு முயின் அவங்க தடுத்தாங்க என்று தஹதீப் என்கிற நூலிலே நாம் வந்து பார்க்க முடிகிறது. இப்போ தஹதீப் வந்துங்க இப்னு ஹஜர் அவர்களுடைய நூல். அதில் இப்னு ஹஜர் அவர்கள் வந்து இவரிடமிருந்து கேட்காதீங்கன்னு இப்னு முயின் தடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களே,
அது அந்த இவரிடம் இருந்துனா எவரிடம் இருந்து என்பதில் சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. அந்த இவரிடம் இருந்து என்று சொல்வது ஹபீப் இப்னு அபி ஹபீபே அவர்கள் சொல்லவில்லை. அதான் விஷயம். வேற யாரிடம் இருந்து என்று கேட்டால் வேறு ஒரு நபர் இருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவூத் இப்னு ஷபீப் என்று இருக்கிறார். அவரிடமிருந்து கேட்கறது தான் இப்னு மொயின் தடுத்தாங்க என்பதான் உண்மை, மற்ற ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது. ஆனால் இப்னு ஹஜர் அவர்கள் அந்த தாவூத் இப்னு ஷபீப் என்பவரை ஹபீப் இப்னு அபி ஹபீப் என்று தவறுதலாக விளங்கி கொண்டார் என்பதை நம்ம பார்க்குறோம். எனவே இந்த வாசகம் பெரிய அளவில் என்ன செய்யாது, பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு செய்தியும் நாம் இந்த இடத்துல பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு விஷயம். இதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹபீப் இப்னு அபி ஹபீப் என்பவரை பற்றி அந்த விமர்சனங்கள் கலவையாக இருக்கிறது. கலவையான விமர்சனங்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு சாரார் இவர்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது கேட்கக்கூடாதுன்னு சொன்னது இவர்கிட்ட இருந்து இல்லை, வேற ஒரு ஆள்கிட்டன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி யஹ்யா உல் கத்தான் அவங்க கடின போக்கு கொண்டவர். அவங்க என்ன செஞ்சிருவாங்க, உடனே இவர் தப்பானவர், இந்த மாப்பிள்ளை பார்க்குற பொண்ணு பார்க்குற சொன்ன பாருங்க, அந்த மாதிரி நடந்து விடும். ஆனால் உண்மையிலே அப்படி இருக்காது. அவர் சரியானவர்ன்றதுக்கு ஆதாரங்களாக பின்னாடி இருக்கும். அந்த ஆதாரங்களை தான் என்ன செஞ்சோம், இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம். எனவே அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் சொன்னது ஒரு வலுவான காரணம் என்பதை என்ன செய்யணும், இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டும். எனவே அந்த செய்தியில் வரக்கூடிய ஹபீப் இப்னு அபி ஹபீப் அவரும் பலகீனமானவர் கிடையாது என்பதை இந்த இடத்துல நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போது இந்த செய்தியினுடைய கடைசிக்கு நம்ம விட்டோம். முதல்ல நாம் சொன்ன ஹதீஸ் என்பது, அதாவது அல் அம்பாலில் காசிம் என்கிற நூலிலே உள்ள முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அதாவது அல்லாஹுடைய தூதரின் ஏட்டிலேயும் உமர் அவர்களுடைய ஏட்டிலேயும் ஒரு சட்டம் இருந்தது. அது தங்கம் என்பது 20 தீனாரை அடைந்து விட்டால் அதில் அரை தீனார் நம்ம ஜக்காத்தா கொடுக்கணும் என்று சொன்னாங்க. அப்போ 20 சொன்னால் 100க்கு 2.5 என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வெள்ளி என்று சொன்னால் 20 திர்ஹம்களை என்ன செய்யணும், அடையணும். 20 அடைஞ்சா 5 அதில் என்று சொல்லியிருந்தோம். அந்த செய்தி சரியானது தான். அதுக்கு முன்னர் விளக்கத்தை சொல்லியிருக்கோம், ரீவைண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய செய்தி நாம் அறிவித்த அந்த ஹதீஸ், அதாவது அம்ரு பின் ஹஸ்ம் அவருடைய குடும்பத்தாரிடத்திலும் உமருடைய குடும்பத்தாரிடத்திலும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்கிற அந்த நபர் அவர் ஆட்சியாளராக வரும்போது கடிதத்தை தேடி வாங்குறாரு. 2 கடிதத்தையும் ஒரே மாதிரி ஒப்பி வச்சு பார்த்து விட்டார். 2மே சரிதான் என்று நம்ம என்ன செஞ்சோம், பார்த்துட்டோம். அம்ரு பின் ஹஸ்ம் அவர்கள்ட்ட இருந்த அந்த கடிதம் இருக்கே, அதுதான் ரசூலுல்லாஹ்வினுடைய கடிதம் என்பதற்கு நாம் மற்ற செய்தியில் வரக்கூடிய ஆதாரத்தையும் உங்களுக்கு சொன்னோம். முசன்னஃப் அப்துர் ரஸாக் என்கிற நூலில் இடம்பெற்ற அந்த செய்தி. அந்த விரல்கள் சம்மந்தமாக சொன்னோம் இல்லையா, உமர் அவங்க ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு சட்டத்தை போட்டு வச்சுருந்தாங்க ஈட்டு தொகையாக. ஆனால் எல்லா விரலுக்கும் ஒன்று தான் அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தார் இடத்துல அந்த ஏடு இருந்துச்சு. அதை வாங்கி உமர் சட்டமாக்கிட்டாங்க. எனவே அந்த ஏடு என்பது ரசூலுல்லாஹ்வினுடைய ஏடு தான் என்பதை உமர் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அது சஹீஹானது தான் என்பதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சயீத் இப்னுல் முஸையப் என்கிற அந்த நபர் அறிவிப்பாளர் அவரும் சரியானவர் தான் என்பதற்கு ஆதாரத்தை பார்த்தோம். இறுதியாக ஹபீப் இப்னு அபி ஹபீப் என்கிற நபரும் நம்பகமானவர் தான். அவரின் மீது வைக்கப்படுகிற அந்த விமர்சனங்கள் என்பது வலுவானதாக இல்லை. அவரை பற்றி சொல்லப்படுகிற நற்கருத்துக்கள், நற்சான்றுகள் அது வலுவானதாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம். இது அறிவிப்பாளர் தொடர் அனைத்தும் சரியாக இருக்கிறது, இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த இடத்துல நாம் பதிவு செய்கிறோம். இறுதியாக ஒரு சந்தேகம், அதாவது ரசூலுல்லாஹ் சொன்ன முதல் செய்தி இருக்கே, அதில் தங்கத்தையும் அளவீடாக சொன்னாங்க, வெள்ளியும் அளவீடாக சொன்னாங்க. அப்போ நம்ம ஏன் தங்கத்தை மட்டும் எடுக்கிறோம், வெள்ளியை எடுத்தா என்ன, இந்த டவுட் இருக்கா இல்லையா? அதுக்கு தான் அற்புதமான விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதாவதுங்க, தங்கம் தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு தீனாரை நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னு சொன்னால், ஒரு தீனாரை நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது 4.25 கிராம் ஒரு தீனாரினுடைய எடை. அதை நீங்கள் எப்படி மல்டிபிள் பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 20 தீனார் 4.25 பெருக்கல் 20 போட்டிங்கன்னா 85 கிராம் என்ன செய்யும், வரும். அப்போ 85 கிராம் தங்க நகை வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் 2.5%. இதுதான் ஜக்காத்தினுடைய உச்சவரம்பு, டெட் ஜோன் அதுதான். சரி, இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் என்ன கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதையே வெள்ளியை விட்டுட்டு தங்கத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து இன்னைக்கு வர வெள்ளியை விட தங்கத்தில் தான் என்ன செய்யுது,
ஒரு ஸ்திரத்தன்மை வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால், 10 திர்ஹம் வெள்ளி காசு கொடுத்து வெள்ளி கொடுத்து நீங்கள் ஒரு ஆட்டை வாங்கிடலாம் ரசூல்லா காலகட்டத்தில். அதே 10 திர்ஹம் கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி தீனார் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கரெக்டாக 10 தீனாரை கொடுத்து நீங்கள் ஆட்டை வாங்கிக்கலாம். இதான் விஷயம். அன்னைக்கு இப்படி இருந்துச்சுங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் அந்த அன்னையிலேருந்து கணக்கு பண்ணி வர்றோம். இப்போ திர்ஹத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 10 திர்ஹம் என்பது நீங்கள் எப்படி பார்க்கலாம், கணக்கு போட்டு வெள்ளி காசா அந்த எடையை கணக்கு போட்டு 595 கிராம் வெள்ளி அதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2184 ரூபா. அதாவது ஒரு 100 ரூபா 200 ரூபா முன்ன பின்ன இருக்கலாம், இதுக்குள்ளே தான் என்ன செய்யும் வரும். இதை வச்சு ஒரு ஆடு வாங்க முடியுமா? 2500 ரூபாயை வச்சு முடியாது. ஆனால் தங்கத்தை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். இன்றைக்கி நீங்கள் 85 கிராமை வச்சு கணக்கு போட்டு பார்க்கும்போது எங்கே என்ன செஞ்சிடும் போயிடும். ஆக அந்த அடிப்படையில் 10 தீனாருக்கு நீங்கள் கணக்கு போட்டால் 18,000 ரூபாய்க்கு மேலே வரும். அதை வச்சு ஆடு வாங்கலாம். 10 திர்ஹத்துக்கு வாங்க முடியுமா? முடியாது. அப்போ இது வந்து காலநிலை மாற்றத்தினால இந்த குளோபலைசேஷன் புவியியலாக்கப்பட்டது என்கிற ஒரு காலகட்டத்திலேன்னு பார்த்தோம்னு சொன்னால், வெள்ளியை விட தங்கத்தில் தான் ஏராளமான சட்டத்திட்டங்கள் ஏராளமான புழக்கங்களே நடந்து கொண்டிருக்கிறது. இதான் நம்ம பார்க்குறோம். ஆக அந்த அடிப்படையில் வெள்ளியை விட தங்கத்தை நாம் தேர்வு செய்து இந்த காரணத்துக்காகத்தான் என்பது இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். எனவே வெள்ளி என்பது கால நேரத்தில் முன்ன பின்ன மாறுகிறது, அது பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு வித்திடுகிறது. தங்கத்தை எடுக்கும் பொழுது தங்கத்தை வச்சு தான் நாணயம் அச்சடிக்கப்படுது. ரசூல்லா காலத்தில் இன்னைக்கு வரையும் தங்கம் ஒரே மாதிரியான அளவில் இருக்குது. அன்னைக்கு வாங்கின அந்த பொருளை தங்கத்தை வச்சு இன்றைக்கும் நம்ம என்ன செய்ய முடிகிறது, வாங்க முடிகிறது. வெள்ளி என்பது பல்வேறு விதமான மாற்றங்களை கண்டிருக்கிறது. எனவே அதை வைக்கும் பொழுது யாராவது ஒரு சாருக்கு குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதனால தான் வெள்ளியை விட்டு நம்ம என்ன செய்யணும், தங்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்பதை இந்த இடத்துல நம்ம கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய ஜமாத் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தங்கம் என்பது 85 கிராம் உங்களுக்கு வந்து விட்டதா, அந்த 85 கிராமில் 2.5%, 90 கிராம் இருக்கா அதில் 2.5%, 100 கிராம் இருக்கா அதில் 2.5%, இப்படி உங்களுடைய அந்த தொகையில் 2.5% நீங்கள் என்ன செய்யணும், தாராளமாக கொடுத்துக்கொள்ளலாம். எனவே தங்கத்தை நிசாபாக எடுக்கக்கூடிய அல் அம்வாலுல் காசிம் என்கிற நூலில் உள்ள அந்த ஹதீஸ் என்பது ஆதாரப்பூர்வமானது தான். அந்த அடிப்படையில் நம்ம சட்டம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை முக்கியமான தகவல்களாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.